ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்க உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த எபிசோடில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆரம்பிக்கிற முன்னாலே முதலில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பூரை சேர்ந்த ராகவேந்திர பக்தர்கள் அந்த குழுவிற்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த யூடியூப் சேனல் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனுமதி தந்துள்ள அந்த சிங்கப்பூரை சேர்ந்த ராகவேந்திர பக்த குழுமத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு நான் என்னுடைய செய்தியை தொடர்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாலே என்னுடைய நண்பர் வந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த பாரத பூமியிலே எத்தனையோ மகான்கள் எல்லாம் அவதாரம் செய்திருக்கிறார்கள், நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைகளும் அவர் கொடுக்க பக்தர்களுடைய கூட்டமும் அவருடைய நடக்கூடிய உற்சவங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்ற மகான்களை விட இவர் எந்த விதத்தில் உயர்ந்ததாக நிற்கிறார் என்று புரியவில்லை என்பதாக என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். அது ஒரு மைண்ட் பாக்லிங் கொஸ்டின். நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி ஒன்றை தீவிரமாக அதை விரிவாக அலச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நான் ஆளானேன். அப்பொழுது நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய மகான்கள் பாரத பூமியில் மாத்திரமில்லை உலகத்திலே பல்வேறு இடங்களிலே நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவர்களெல்லாம் நிறைய செய்திகளை பக்தர்களுக்கு அறிவுரைகளை புத்திமதிகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். மகான்களுடைய செய்திகள் எல்லாம் அடிப்படையாக பேசிக் டெனட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் காமனாக தான் இருக்குது. அது இன்டர்பிரட்டேஷனில் தான் கருத்துக்கள் மாறுபடுகின்றன. ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் அறிவுரைகள் எல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் வந்துட்டேன். இதில் உண்மைதான் அது. ஆனால் அதை இன்டர்பிரட் பண்ணும்போது கொஞ்சம் கருத்துக்கள் மாறுபடுகின்றன. ராகவேந்திர சுவாமிகளே நிறைய செய்திகள் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நிறைய அனுகிரகங்கள் பண்ணியிருக்கார்கள், மகிமைகள் புரிந்திருக்கிறார் அவரோட சஞ்சார காலத்திலே. அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் எவ்வாறு இவர் வேறுபடுகிறார் என்பதுதான் நம்ம கேள்வி. மற்ற மகான்கள் எல்லாம் அவதாரம் செய்தார்கள், பூமியிலே அவதாரம் பண்ணி அவர்களுக்கு உண்டான அந்த மக்களுக்கு அவருடைய போதனைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து யார் கூட இருந்து சேவை வேண்டார்களோ அவர்களுக்கு இன்னும் சில மகிமைகளை எல்லாம் காட்டி அவர்களுக்கெல்லாம் மனதில் பதியும்படியாக சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்கள் அவருடைய காலம் முடிந்தவுடனே முக்திக்கு சென்று விட்டார்கள். ஒரு தடவை அவதாரம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் ராகவேந்தருடைய சரித்திரம் அவ்வாறு இல்லை. ஒரு பூமியிலே முதல்ல வந்து கிருத்தயுகத்திலே பிரம்மாவின் சாபத்தின் காரணமாக அரக்கர் குலத்திலே ஹிரண்யவிசுக்கு மகனாக பிறந்தும் அரக்கர் குலத்திலே பிறந்திருந்தும் ஹரியே சர்வோத்தமன், அவனே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன், அவருடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அனுகிரகம் இல்லாமல், அந்த ஹரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது என்பதை எடுத்துரைத்தவர் தைரியமாக. அதுக்கு மாறாக அவருடைய தந்தையுடைய கருத்துக்களுக்கு மாறாக இவர் சொல்லியிருந்த போது, இவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடியதான பல்வேறு இன்னல்களை சந்தித்த போது கூட தன்னுடைய கொள்கையிலே மனம் தொடராமல் இருந்தவர் 5 வயது பாலகன் பிரகலாதன். நரசிம்ம அவதாரம் ஏற்பட்டு ஹிரண்யகசிபு சம்ஹாரமான பிறகு நரசிம்ம சுவாமி பிரகலாதனை பார்த்து, இந்த வயதிலே இவ்வளோ பக்தியோடு நீ இவ்வளோ செய்திருக்கிறாய், பிரம்மாவனுடைய சாபத்தின் காரணமாக நீ இந்த பூமியிலே பிறந்திருக்கிறாய், இப்பொழுது சாப விமோச்சனம் ஏற்பட்டு விட்டது, நீ என்னோடு முக்திக்கு வா, வைகுண்ட லோகத்துக்கு வா, என்னோடு சுக்தி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அழைத்த போது அந்த 5 வயது குழந்தையுடைய கருணையை பாருங்கள். அவர் ஒரேவர் சொல்லிட்டார், நான் மாத்திரம் முக்திக்கு தனியாக வந்து என்ன செய்ய போகிறேன், அஜ்ஞானம் நிறைந்த இந்த குழந்தைகளெல்லாம் பாருங்கள், ராட்சச குழந்தைகளெல்லாம் பாருங்கள், இவர்களை யார் காப்பாற்றுவார்கள், இவருக்கு யார் புத்தி சொல்வார்கள், இவர்களை யார் நல்வழிப்படுத்துவார்கள், இவர்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல புத்தியை சொல்லி ஆன்மீகத்திலே உயர்த்தி இவர்களையும் நான் முக்திக்கு தகுதியுடையவர்களை ஆக்கி அழைத்து கொண்டு இவர்களோடு நான் முக்திக்கு வருகிறேன் என்று சொல்லி தனக்கு கிடைத்த அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணார் அந்த 5 வயது குழந்தை பிரகலாதன். அதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பிடித்தார். துவாபரத்திலே
வாக்கிலிய ராஜாவாக, கலியுகத்திலே முதலில் வியாசராஜராக பிறந்தார். அப்போவும் காமன் பீப்புளோட ஒரு நாள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. காரணம்னா அவருக்கு மெயின் பர்பஸ் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம் ராஜாக்களுடைய படையெடுப்பு, இந்து கோயில்களை எல்லாம் இடித்து இந்து சாம்ராஜ்யங்களை எல்லாம் அழித்து கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்தியாவை பயமுறுத்தி கொண்டிருந்தது. அப்போது தென்னிந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு அவர் நிறைய பாடுபட்டு கிருஷ்ணதேவராய போன்ற மகாராஜாக்களுக்கு அவரோட வழிகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்து சாம்ராஜ்யத்தை காப்பாற்றினார் அந்த பீரியடில். அதனால் அவருக்கு மீண்டும் அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்பதற்காக மீண்டும் கலியுகத்திலே இரண்டாவது முறையாக அவதாரம் பண்ணார் ராகவேந்திரராக. ராகவேந்திரா பிறந்து அவரும் நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார். சுமார் 76 வருடங்கள் இந்த பூமியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று அங்கங்கே மக்களுக்கு உபதேசங்கள் செய்து கொண்டு எதிர்வாதம் செய்திகளெல்லாம் வென்று நிறைய கஷ்டப்படும் மக்களுக்கு அனுக்கிரகங்கள் செய்து மகிமைகள் புரிந்து மீண்டும் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு தயாரானார். ஆனால் அவருடைய வந்த நோக்கம் நிறைவேறவில்லை. ஆனால் அவர் என்ன தீர்மானம் செய்தார்? நான் இந்த பூமியை விட்டு இப்பொழுதுக்கு நான் போக மாட்டேன். நான் என் மந்திராலயத்திலே பிருந்தாவனத்துக்குள்ளே உயிரோடு 700 வருஷங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறேன். இந்த 700 வருஷங்களும் நான் என்னுடைய மூலராமச்சந்திரமூர்த்தியை நோக்கி தபஸ் செய்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய பக்தர்கள் எவருக்கும் ஆன்மீகத்திலே உயர்த்தி முக்திக்கு அவர்களை தகுதியுடையவர்களாக்கி நான் 700 வருஷம் கழித்து முக்திக்கு செல்லும்போது என்னுடைய இந்த பக்தர்களையும் அழைத்து கொண்டு நான் முக்திக்கு செல்லப் போகிறேன் என்பதாக தீர்மானித்து இந்த பூமியிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள். எப்பேற்பட்ட கருணை பாருங்கள். அவருக்கு அந்த மாதிரி நமக்காக தபஸ் பண்ணணும், இந்த பூலோகத்தில் இருந்து கஷ்டப்படணுங்கிற தேவையே இல்லை அவருக்கு. அவருக்கு அந்த பிரம்மாவோட சாபம் அது முடிஞ்சு போச்சு பிரகலாத அவதாரத்திலேயே. ஹாப்பியாக அவர் வைகுண்ட லோகத்தில் போய் தெய்வத்தோடு இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, எப்பொழுதும் ஆனந்தம் 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 தான். ஆனால் அதெல்லாம் மறுத்து ஒதுக்கிவிட்டார். என்ன காரணம்? அவருடைய கருணை. அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்களை எல்லாம் நம்ம இப்படி விட்டு போனால் யாரும் இவங்களை காப்பாற்றுக்கு ஆள் கிடையாது. ஆனால் நான் இவருடைய காப்பாற்றும் பொறுப்பை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி கலியுகத்தில் மீண்டும் அவதாரம் பண்ணி அந்த 77 வருஷங்கள் 76 வருஷங்கள் பூமியில் அவர் உபதேசங்கள் கொடுத்தது போது கூட நிறைய பக்தர்கள் தயாராகவே இல்லை. ஆனால் அவர் தீர்மானம் பண்ணார், இன்னும் 700 வருஷங்கள் பூமியிலே அமர்ந்து கொண்டு இவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி நான் முக்தி செல்வம் இவர்களையும் அழைத்து செல்லப் போகிறேன். வேறு எந்த மகானும் செய்யாத கருணை ராகவேந்திரனுடைய கருணை அது. மற்றவங்களாம் வந்தாங்க, மெசேஜ் சொன்னாங்க, நீ ஃபாலோ பண்ணால் பண்ணு, இல்லைன்னா இப்போ உன்னுடைய தலைவி பெற நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவர் ஃபாலோ அப் ஆக்ஷன் ராகவேந்திர சுவாமிகள். நான் சொன்னால் மாத்திரம் போகிறா, இவங்கள செய்கிறாங்களான்னு பார்க்கணும். அவ்வப்போது பக்தர்களை ஞாபகம் ஊட்டி அவர்களை நல்வழிப்படுத்தி ஆன்மீகத்தில் உயர்த்தி அவர்களை பக்குவப்படுத்தி முக்திக்கு அழைத்து செல்வதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள். பிருந்தாவனத்துக்குள்ளே அமர்ந்து 352 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. இன்னும் 348 வருடங்கள் இந்த பூமியிலே இருக்க போகிறார். அதுக்குள்ளே நம்மளை எல்லாம் தயார் பண்ணி அவர் 700 வருஷங்கள், அதாவது 2371ஆம் வருஷம் அவர் முக்திக்கு செல்லும்போது நம்மளையும் அழைத்து செல்வார். அதுக்குள்ளே நம்மளை தகுதி செய்து விடுவார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு சேவையும் அவர் செய்கிறார், வேறு யாரும் செய்யாதது. அவர் ஒவ்வொரு அவதாரத்திலும் நிறைய சத்கர்மக்கள் எல்லாம் செய்ததினாலே ஏகப்பட்ட புண்ணிய ராசி அவருக்கு நிறைய இருக்குது. புண்ணியங்கள் அவர் கணக்கிலே நிறைய இருக்கிறது. அந்த புண்ணிய கர்மங்களை எல்லாம் அல்லலுறும் பக்தர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு நிறைய மலையாட்டம் புண்ணிய ராசிகள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் யார் கொடுக்குறாரு? கஷ்டப்படக்கூடிய பக்தர்களுக்கு அவர் கொடுத்து அந்த புண்ணிய கர்மாக்களை அவர்களுக்காக கொடுத்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் ராகவேந்திர சுவாமிகள் வாங்கி கொண்டு பக்தர்களை கரையேற்றுகிறார். வேறு எந்த மகானும் செய்யாத அனுக்கிரகம் ராகவேந்திர சுவாமிகள் மாத்திரம் செய்கிறார். அதனால்தான் மற்ற மகான்களை காட்டிலும் ராகவேந்திர சுவாமிகள் உயர்ந்து நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் மந்திராலயத்துக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது. வியாழக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமையும் சுமார் 50,000 60,000 பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செய்கிறார்கள். சாதாரண நாட்களில் சுமார் 10,000 பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கிறார்கள். விசேஷ நாட்கள் கேட்கவே வேண்டாம். அது மாத்திரம் இல்லை,
எந்த ஒரு சந்நியாசிக்கும் நடக்காத ஒரு மகிமை அல்லது ஒரு விசேஷம் ராகவேந்திரம் நடக்கிறது. எந்த ஒரு சன்னியாசிக்கும் நித்திய ரதோத்சவங்கள் நடப்பதே கிடையாது. ஆனால் மந்த்ராலய ராகவேந்திர சுவாமிகளுக்கு மரத்தேர், யானை மேல் அம்பாரி வைத்து ரதம், வெள்ளித்தேர், தங்கத்தேர், நவரத்னத்தேர் என 5 விதமான ரதங்கள் நித்தியம் அங்கே ரதோத்சவம் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு சன்னியாசிக்கும் இதுவரையில் பூலோகத்திலே நடந்ததே இல்லை. அப்பேற்பட்ட அருள் பெற்றவர் ராகவேந்திர சுவாமிகள். தன்னுடைய புண்ணியக்கரங்கள், அவருடைய அனுகிரகங்களை எல்லாம், தான் பெற்ற புண்ணியங்களை எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த பூமியிலே மந்த்ராலயிலே ஒரு சின்ன அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் நல்வழியாக வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்து நாம் எல்லாம் முக்திக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார். இதோட மிக கருணை யாரிடமே இருக்காது. அப்பேற்பட்ட அந்த கருணாமூர்த்தியை நாம் வணங்கி அவருடைய அருள் பெற்று அவர் முக்தி செல்வது, நாம் எல்லோரும் முக்திக்கு செல்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். அதற்கு முன்னால் ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகாது, உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வேறு அருகில் வசிப்பவர்கள் எல்லோருட்டையும் சொல்லி அவர்களையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்பதனுடைய நோக்கம், நாம் சொல்லக்கூடிய ராகவேந்திரன் சம்பந்தப்பட்ட அத்தனை மகிமைகளும் பெருமைகளும் உலகம் பூரா இருக்கக்கூடிய பக்தர்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.